ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போன வீடியோவில் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்ற விவரங்களை சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னென்ன குற்றங்கள்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு கீழே வருது, போலீஸார் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சட்டப்பிரிவை எஃப்ஐஆரில் பதிவு செய்யலாமா அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா கைது செய்வதற்குரியதல்லாத குற்றம் அப்படின்னு இதற்கு மீனிங். அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் வாரண்ட் இல்லாமல் இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வித்தவுட் பெர்மிஷன் இல்லாமல் இந்த வழக்கை விசாரணை செய்ய முடியாது. இந்த பெர்மிஷனை யார் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ போலீஸ்க்கு ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட புகார் வந்ததுன்னா அவரை தன்னுடைய சிஎஸ்ஆர் பதிவேடில் இதை பதிவு செஞ்சுட்டு கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த வழக்கை நான் விசாரிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது, இதனால் எனக்கு இதில் ஒரு குற்றம் துலங்கும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி இவர் இந்த வழக்கை விசாரிக்கலாம். நேரடியாக இவர் இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்ய முடியாது. இதுதான் நான் காக்னிசபிள் அஃபென்ஸோடைய ஒரு சுருக்கம். சரி, ரைட். இப்போ நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா எதெல்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்குள்ளே வரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது. இந்த மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட குற்றம் இதெல்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்குள்ளே வரும். இந்த மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட குற்றம்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கணவனும் மனைவியோ உயிரோடு இருக்கும்போது 2 பேரில் யாரோ ஒருத்தர் இரண்டாவதாக ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க விவாகரத்து வாங்காமல் அப்படின்னா அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இதை போலீஸ் டைரெக்டாக இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க முடியாது. இதுலேயுமே இந்த மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட குற்றத்திலேயே டவுரி டெத், ஒரு பொண்ணை சட்டவிரோதமாக கடத்திட்டு போயிட்டு வற்புறுத்தி கட்டாய திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ். இதை போலீஸ் நேரடியாக விசாரிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நான் காக்னிசபிளுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணு தன்னுடைய வயிற்றில் இருக்கிற கருவை தானே கலைச்சிக்கிட்டா அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இது சட்டப்பிரிவு 88 BNS கீழே இவங்களுக்கு தண்டனை வரும். இது த்ரூ ஆஃப் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் பண்ண முடியும். ரெண்டாவது, இதுலேயே இதே பொண்ணை வற்புறுத்தி அந்த பொண்ணோட சம்மந்தம் இல்லாமல் அந்த கருவை கலைச்சாங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சட்டப்பிரிவு 89 BNS கீழே தண்டனை வாங்க கொடுக்கலாம். ஸோ இந்த காக்னிசபிளுக்கும் நான் காக்னிசபிளுக்கும் இப்போ வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரைட். வேற என்ன குற்றங்கள் இதில் வரும்? ஒரு மருத்துவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அவரோட கடமையை அவர் செய்யலை அப்படின்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அவர் மேலே நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம். இதை போலீஸ் விசாரிக்க முடியாது. அண்ட் அடுத்து என்னது? அவதூறு வழக்குகள். சார், என்னை பற்றி அவதூறாக பேசுகிறான், அவதூறாக என்னை பற்றின கருத்துக்கள்லாம் பரப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா இதுவும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. அண்ட் அடுத்து உணவுப் பொருளில் கலப்படம், மருந்துகளில் கலப்படம், காற்றை மாசுபடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அண்ட் நீதிமன்றத்தில் ஃபால்ஸாக ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறது, நீதிமன்றத்தில் பொய் சாட்சியம் அளிக்கிறது, இதெல்லாமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் தான். இந்த பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் இந்த நான் காக்னிசபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு காவல் நிலையத்தையுமோ இல்லை நீதிமன்றத்தில் ஒரு பெயிலுக்கு பேசுகிற வழக்கறிஞர்களாக இருந்தாலுமே இந்த நான் காக்னிசபிளுக்கு உண்டான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வழக்கு. இன்னும் இது போன்ற நிறைய வழக்குகள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க நேரத்தை கடத்த முடியாது. அதனால நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த போலீஸார் இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவை எஃப்ஐஆரில் குறிப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக குறிப்பிடலாம். குறிப்பிட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். என்னடா இவன் குழப்புறானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க.
ஃபர்ஸ்ட் சொன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வாரண்ட் இல்லாம போலீஸ் விசாரிக்க கூடாது, அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா, இப்போ என்னன்னா எஃப்ஐஆர்ல அந்த சட்டப்பிரிவை சேர்க்கலான்னு சொல்றானே அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது. ஓகே, ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் பற்றி காவல்துறைக்கு வந்து ஒரு புகார் வருது. இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட புகார்னா அவர் இதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது. ஒரு புகார்ல 4 விஷயங்கள் 5 விஷயங்கள் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்டு குற்றம் துலங்குச்சுன்னா, ஒரே ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுனாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்டையர் புகாரையுமே காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட புகாரா கருதி விசாரிக்கலாம். இதனால்தான் போலீசார் ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு புகார்லையும் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் சட்டப்பிரிவை சேர்த்து விசாரணை செய்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு பையன் வரான், ஒருத்தன் அங்கே உட்காந்துருக்கிறான், வந்து நேராக வரான், வந்து கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான், அடிச்சுட்டு கிளம்பிடுறான், கையால் அடிக்கிறான், 2 மணிக்கு அடிச்சுட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ இந்த பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு, சார் இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்தார், என்னை கன்னத்துலேயும் எங்கேயோ மாறி மாறி அடித்தார், அடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டார், நடவடிக்கை எடுங்க இப்படின்னு போய் புகார் கொடுத்தாருன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இதை விசாரிக்கக்கூடாது. இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். செக்ஷன் 115 சப்கிளாஸ் 2 பிஎன்எஸ்ல இது வருது. ஸோ இது கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரைவேட் கம்பெனி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுவே செகண்ட் பார்ட். அதே நபர் ஒரு நபரை வந்து கண்ணா பின்னான் கையாலையும் காலாலையும் அடிச்சு அவருக்கு ரத்தம் வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் அடித்ததில் அவர் பல்லு உடஞ்சி இல்லை கையோ காலோ உடஞ்சி ஒரு 20 நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாருன்னா அது காக்னிசபிள் அஃபென்ஸ். இதை போலீஸ் விசாரிக்கலாம். இது 117 சப்கிளாஸ் 2ல வருது பிஎன்எஸ்ல. ஸோ அஃபென்ஸோட சீரியஸ்னஸ் பொறுத்து தான் இந்த காக்னிசபிளும் நான் காக்னிசபிளும் வரும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த நான் காக்னிசபிளுக்கான வித்தியாசங்கள். இன்னைக்கு போலீஸ் போடுற ஒரு முக்காவாசி எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 296B பிஎன்எஸ் அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சட்டப்பிரிவு ஒரு பொது வெளியில் ஆபாசமாக பேசி அதனால் மற்றவருக்கு எதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான தண்டனை கொடுக்குற சட்டப்பிரிவு தான் அது. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு 4 அஃபென்ஸ் வந்து நான் காக்னிசபிளாக தான் இருக்கும். ஆனால் அவர் ஆபாசமாக இந்த வார்த்தையால் பேசினாரு, என்னை கெட்ட வார்த்தையால் திட்டினாரு அப்படின்ற விஷயங்களை சொல்லி டைப் பண்ணி கொடுத்ததுனால இது காக்னிசபிள் அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட புகார் ஆயிடுது. ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நான் இதில் பார்த்து கிளாரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி செஞ்சு தான் உங்களுக்கு இந்த காக்னிசபிளுக்கும் நான் காக்னிசபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன்.